எதப்பா அவன் பார்க்கல போய் கூட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டான். இங்க பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை பிடிச்சு வீட்டுல ஓடு வீடுலாம் உடச்சு போட்டு போயிட்டாங்க. இது நம்ம சொந்த பந்தமா இருக்குன்னா அவங்க வீட்டுல முடிச்சிருக்கேன். இருந்தாலும் அது எதிர்பார்க்காம ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை பிடிச்சு இப்படி பெரிய பிரச்சனை போச்சு. என்ன பண்ண போறோமோ தெரியல. வீட்டு போய் என்ன ஏன்னு ஒரு வார்த்தை பேசி என்ன ஏன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு என்ன சொல்றாங்களோ அதுக்கு பிற்பாடு நம்ம பேசிக்கிடுவான். இந்த மாமா என்ன என்ன அப்படி செஞ்சு விட்டாங்க என்ன நீ வந்திருக்குது? ஏன் நீ என்ன வந்திருக்கத சோழிய சொல்லியா? அதாங்க இந்த மாதிரி எங்க அண்ணன் கூட்டு போயிட்டானியா அவங்க அண்ணன் மகளா ஏதோ தெரியாம நடந்து வச்சு அதுக்கு போய் வீடு வீடுல இடிச்சு போட்டு விட்டு ஒரு வீடு மட்டும் இல்ல ஆளு சிக்கிருந்தாலும் காலிதான். ஆளு சிக்கினாலும் காலிதான். நீங்க நல்லதா போச்சு. உனக்கு என் மகளை கட்டி கொடுத்ததுனால இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிருக்கேன். இல்லைன்னா இன்னும் வேற என்னென்னும் ஆகி போக. என்ன நினைச்சு நீ போன? நான் திடீர் முதல் நாட்டுக்காரன். நானு திடீர் முதல் நாடுண்டா என்ன நீ உனக்கு தெரியும்ல. நல்லா தெரிஞ்சுக்க. என் வீட்டுல நீ கல்யாணம் முடிச்சிருக்க. மறுமையினால உன்னை நான் விட்டுக்கு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி உன்னை கொண்டு போய் மக இங்க வரட்டேன். அண்ணன் மகதான் நீ என்கிட்ட வர. அவங்கிட்ட பேசணும்ல. என்கிட்ட நீ என்ன வர? சின்ன பையன் சரியா போச்சு. அவங்க வாக்குல ஏதோ படிக்க அந்த புள்ள படிச்சுட்டு வந்துருக்கு. இவன் மாடு மேய்ச்சிக்கு இருந்தான் கலவான். இப்ப உள்ள எப்படியா அதுக்குள்ள பேச்சுவார்த்தையா இருந்திருக்கு. எப்படியா நடந்து வச்சு என்கிட்டயும் சொல்லல. என்ன பண்ணாச்சு சொல்லிருந்தாக்கா அதை நாங்க தடுத்து வேணும்னா அந்த புள்ள நிறைய படிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு உனக்கும் தோது வராரான்னு நாங்க சொல்லிருப்போம். சரி மாடு மேய்ச்சி இவனுக்கு ஒட்டுமா? ஒட்டாது. சரி என்கிட்ட என்ன வர? அவங்கிட்ட இல்ல போ பிள்ளைக்காரங்கிட்ட நீ போகணும்யா. நீ ஒரு மருமையினால உன்னை நான் விட்டுக்கிருக்கேன். வேற ஆளுண்டா இன்னும் என்னன்னு வேற வேற ஆகி போகும். இவரு போனாத்தான் அங்க போய் பேச முடியும். ஒன்னுங்கிட்ட பேச முடியும். நாங்க போனோம்டா பெரிய பிரச்சனை ஆகி போகும். நான் என்ன செஞ்சேன்? வீட்டை உடைக்காத பண்ணாதர நம்ம பாத்துக்கிருவோம். வீட்டை உடைக்காரன் நான் தான் போய் நிப்பாட்டி இருந்தேன். அப்ப நீ போமுன்னே உடைச்சிட்டு வீட்டெல்லாம் தள்ளிட்டாங்க. இன்னும் என்னென்ன செய்யணும் இருந்தான். சரி வேணாமிட்டேன். சமஞ்சாடி பண்ணி வேண்டாம். திடீர் முதல் நாட்டுக்காரனை போய் வந்து வாக்காளி மாடு மேய்ப்ப கூட்டு போட்டானே ஆப்பிட்டு இருக்கான் அவன். சரி கோக்காயில் பூரிச்சுல விடு ஆப்பிட்டு நான் மடைக்கிருக்கேன். நீ என்ன இப்ப என்கிட்ட வாருது என்னையா? இப்ப நடந்தது நடந்து வச்ச அந்த பிள்ளைக்கு தோது இல்லாத வயதவன் ஏதோ அங்க படிக்க போனது எப்படியே நடந்து வச்சு இவனுக்கு அதுக்கு நிறுத்தாலும் இடம் இல்ல. வராது. இந்த பிள்ளை என்ன படிப்பு அவன் என்ன? ஆமா மாடி மேய்க்கு மேலுக்கு மினுக்கு என்ன இருக்கு? நல்லா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டாப்ல. இவன் ஒரு 3வது 4வது படிச்ச வேலை. அப்ப என்ன நினைச்சுக்கிருக்க? தெரியாம எப்படி கல்யாணத்தை முடிச்சுட்டான். போய் கோயில போய் முடிச்சிருக்கான். நான் கலெக்டர் ஆகணும் இருக்கேன். கலெக்டருக்கு படிக்க வச்சுக்கிருக்கேன். இவன் பாக்காளி ஒரு மாடு மேய்க்கு போய் கொண்டு போட்டானே. உன்னை வீட்டை உடைப்பேன் எல்லாம் உடைப்பேன்ல. அது அப்படி ஆகி போச்சு. நீ வார நீ ஒரு மருமையினாலதான் உனக்கு முட்டு. நீ எந்த அளவில் நீ நின்றுக்கிறன. நீ வார பாரு. என்ன சொல்றது? செஞ்சது தவறு என்ன நீங்க நினைச்சுக்கிறீங்க? இல்லண்டா ஒரு காரியம் ஆகாது. ஒரு படிப்பு இல்ல எந்த தொழிலும் இல்ல. மாடு மேய்க்கிற பையன் என்ன நினைச்சு நீங்க கூட்டு போனீங்க? வருதா வேற வேற ஆளுண்டா என்னென்னமோ ஆகி போகும். என் மகளை கட்டி கொடுத்துட்டோம்னுதான் நானு இந்த அளவுல இருக்கேன். நீங்க மை வச்சுதான கொண்டு போட்டீங்க. மைய வச்சுதான் கொண்டு போடாது. அப்படி பிள்ளை இல்ல. திடீர் முதல் நாட்டுக்காரன் நானு கொண்டு போய் மைய வைக்காம நீ கொண்டு போறிக்கா? அவர் என்ன சொல்றாருப்பா? என்னென்ன செய்யணும் நான் அந்த இதெல்லாம் அவனை கூட்டு சொல்றாரு. நம்மளுக்கு என்ன அவன் கல்யாணம் முடிச்சு இல்ல எங்கிட்ட வெளியூர் கூட்டு போயிட்டான். வெளியோடிட்டான். அவனும் காணமில்ல. போன் போட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. அப்போ என்னான்னு பார்த்தோம்டாக்கா நீங்க என்ன ஏது சமராசி பண்ணாத்தே நம்ம ஏதாச்சும் ஒரு பாங்க பேச முடியும். ஒரு 3 மாசத்துல என் மகன் இங்க வந்துடுறேன். அது பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. உன் மைய நான் பாக்குறேன். உன் மைய எப்படி வைக்கிறேன்னு நான் பாக்குறேன்.
மை வச்சுதான் நீ கொண்டு போட்ட. அது அப்படி இப்படிலாம் கிடையாது. இனி மாதிரி இருக்கு. இன்ஜினியருக்கு படிக்க வச்சுக்கிறத பிள்ளையவா? ஏடா உக்காதி என்ன நினைச்சுக்கிருக்க நீ? வண்டவாரி எங்க? இந்த ஒரு சரி என் மகளை போயா நீ? நீ பூருண்டா பூருன மகளை கட்டி கொடுக்கறால உனக்கு இந்த மரியாதை. நீ போ, நீ வராத. வரட்டும், அவன் கூட்டுக்கு போனேன் வரட்டும். எங்க வந்து நீ என்ன வச்சுக்கிருக்க? என் மகனால உனக்கு மரியாதை அதோட நின்றுக்க. என்ன நினைச்சுக்கிருக்க? ஒரு கிளிய வளர்த்து குரங்கையில விடுப்பாங்க. நம்ம மாடி பேய் இது என்ன அழகு, அது என்ன? அது இன்னும் 3 மாசத்துல வரட்டும், உங்களை நாங்க வச்சுக்கிறவா. எங்க வந்திருக்க? என் மகனால நீ மாப்பிள, நீ ஊரு இங்க இதுக்கு மேல உனக்கு இதை கண்டாலும் நீ வைத்தியம் அண்ணன். ஆமா, மகாலா கட்டி கொடுத்துட்டோம். அதனாலதான் உன்கிட்ட இம்பிட்டு பேச்சு. வேற ஆளுதான் இன்ன வரைக்கும் பேச மாட்டேன். நீ போயா நினைச்சுக்கிருக்க? எங்க வந்துட்டு நீ என்ன எந்த தாட்டியத்துல நீ வந்து பேசிக்கிருக்க? எந்த நான் ஆறுன்னு நினைச்சுக்கிருக்க? பெருமையில நாங்க பொழைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போகம் இல்ல, தலை நாடகம் இல்ல. என்ன நினைச்சுக்கிருக்க நீ? போ, நீ பார்த்து மகளை கட்டி கொடுத்துட்டு உனக்கு இந்த மரியாதை. நீ போயா, நீ போயாண்டா போடணும். உனக்கு இதான் மரியாதை. போயா, நீ போயா. நீ என்ன நீ நினைச்சு வந்தீங்க? ஊரு காதுக்கெல்லாம் கேட்டா அவன் அங்க இருந்து நடந்து வச்சு நடந்தது என்னையா? என்ன நடந்து வச்சப்பா? 6 பேர் கூப்பிடா போட்டு மகா பொழப்பு கட்டி போகும்போது உனக்கு இந்த மரியாதை. போயா, மகளை கட்டி கொடுத்துட்டு உனக்கு இந்த உங்ககிட்ட நின்று பேசுறேன். போயா, கூட்டு போறீங்களா? அது என்ன ஆளு, இது என்ன ஆளு? இதோட முடிச்சுக்கிறேன். பூரு இதோட பேசமானா வச்சுக்க. வந்து நீ கோவத்துல இருக்காரு, நாளைக்கு வந்து எதா இருந்தாலும் பேசி. ஆமாயா, என்ன என்ன கொஞ்சம் கோவமா இருக்கு. சரி, என்னாண்டு நீ பேசி வாப்பா. போயா, அண்ணன் சொல்லி வாப்பா. நிறுத்த வாயா, வாயா அடக்கல. இங்கயா வாயா, ஏதோ சின்ன சிறுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஆசைப்பட்டு இருந்தா ஜோடி இருக்கு. என்னமோ மாடு மேய்ச்சி பயலுக்கு இதுக்கு இருக்குமா? ஆனா வந்து படிக்காதவையா, படிச்சு ஆனா நாங்க குறை சொல்லலாம். இது எங்க கொண்டு போனமுக்கு நாங்க செலவழிச்சு வச்சுக்கிறோம். அமிர்தா, நீ என்கிட்ட இருக்காரு. அந்த அளவுல விட்டு மகளை கட்டி கொடுத்துட்டேன். மருமையினாலதான் உனக்கு மரியாதை. இந்த மரியாதை பூரி ஏண்டா பூர்ண என்ன சொல்றேன்? கோவத்துல இருக்காங்க, ஒண்ணு விட்டாளுங்க கோவமாத்த இருக்கேன். இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த மருந்து காலி ஆகி வந்துடுறேன். அது பேர் உங்களை நாங்க வச்சுக்கிறோம். பாப்பா, நீங்க போங்க. சரி, நாளைக்கு வந்து போயாண்டா பூர்ண. மகனாலதான் உனக்கு இந்த மரியாதை. போயா, வாரியாக்கு பேச்சு வீடு என்ன உடைப்பே பூரா உடைச்சு பிரிவேன். இன்னும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ அம்பிட்டு செஞ்சு பிரிவேன். எங்க வந்து இருந்திருக்க? பெரியாம்பவா இருக்க நாங்க. ஏடா திடீர்னு நாங்க முதல் நாட்டுக்காரங்க கிட்ட போய் உரைச்சிக்கு இருக்கியா? நீ எங்க வந்து உரைச்சிக்கு இருக்க? ஏடா எம்பிட்டு உனக்கு ஒரு திமிரு தாட்டியா? மன்னிப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. 3 மாசத்துல அது எங்கிட்ட வந்துடும். அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை. அது பேரு நீங்க முக்காடு ஓடுறீங்களா, நாங்க முக்காடு ஓடுற மாட்டு பாத்துக்கிறோம். இந்த மை கோட்டாலும் மாறட்டும், அப்புறம் வந்துடும். நாங்க பாத்துக்கிறோம். போயா, போயாடா, போயா, போயா, போயா. என்ன நினைச்சுக்கிருக்க? என்ன நினைச்சுக்கிருக்க?
நான் பேசி எப்படி பேசி முடிக்க ஏதாச்சும் பேசி இருக்கணும் வைக்கணும் அம்மூல உங்க சட்டத்துக்கு வாக்காளி விருது மாடு மேய்ச்சிக்கிறது 10 மாடு வச்சு அப்படி சேர்த்து போவையாக்க மாடு வச்சு சேர்த்துக்காங்க வாக்காளி நாங்க தானாலும் இத்து போய் வாக்காளி நாங்க வெளியேற வீட்டை விட்டு வெளியேறாம கிடக்கும் இப்படி செஞ்சு விரிச்சா அப்படின்ட்டு ஒரு ஆளு கோவம் இருக்குதான் செய்ய ஆமா அண்ணன் மகன் ஏன்னா நம்ம வய கொஞ்சம் படிக்காத வய மாடு ரெண்டு மேட்ச் வய என்னய்யா? அவரு வந்து ஒரு அர்த்தமான படிக்கல அந்த ஆத்திரத்துல வாக்காளி என்ன நினைச்சுக்கிறீங்க நாளைக்கு அம்மா வந்துச்சப்பா அம்மா வந்து அம்மா வந்து அது பிள்ளை பாவா பாம்புல பிள்ளை அம்மா முடிச்சுக்கிட்டான் பஞ்சாயத்து இன்னைக்கு எப்படி பிரச்சனை வரும் எப்படி பிரச்சனை எப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அம்மா வந்துச்சா? சம்பா வந்துச்சு பாரு பாவச்சு பிரச்சனை செத்து இது பண்ணி. போட்டுப்பா ஆ? நான் போயிட்டு நான் செத்து போக முடியுது ஆ, நான் அதே வரட்டும் இங்க வரட்டும் வரட்டும் நாங்க தான் பாத்துக்கிறோம் அப்படியே அடிக்க வரட்டும் ஆமா உங்களை நாங்க எனக்கு நானே போய் வேணாம் வீட்டை உடைக்காத வீட்டெல்லாம் உடைக்காதரான்னு நான் தான் நிப்பாச்சு மானம்பட வீடு என்ன செய்ய பாத்துக்கிறோம் நம்ம மகளை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு தான் நாங்க அவனை நிறுத்தி வச்சிருக்கோம் சரி உன்னாலதான் அது நின்று இருக்குன்னு வச்சுக்க சரி என் மகளை நீ கட்டிருக்கீல ஆமா அதனாலதான் இந்த இது நேரம் அழிஞ்சு இருக்கேன் பாறையா சரி அழிஞ்சு போறேன் என்ன சொல்றாரு ஆ, என்ன நினைச்சுக்க இருக்க இன்னைக்கு விட்டுருங்க ஆ. அப்புறம் நம்ம ஒரு வாரம் செல்லட்டும் ஆ. அந்த பிள்ளை போச்சலப்பா ஆ. போச்சலும் அந்த காது முட்டுது யாருகிட்ட எங்கடி சாப்பிடு வேலை இன்னும் 3 மாத்திரம் இங்க வரும் அண்டே பாப்பா போ அண்ணே பாப்பா. ஆ, என் மக போல கூறுமென்று தான் நாங்க மடக்கி வச்சிருக்கோம் உன்னாலதாயா சரி நீ வேற ஆளுண்ட இன்னும் என்கிட்ட பேச முடியாது சரி சரி வேற என்னென்னமோ ஆகி போகும் சரி இந்த ஒரு வாட்டும் பாத்துக்க என் மக கட்டி கொடுத்துட்ட மட்டும்தான் உன்கிட்ட நான் பேசுறேன் வேற ஆள்லாம் இங்க வந்தா ஒண்ணும் ஆகாது எந்த பேச்சுக்காலுக்கு இடத்த காலி வேண்டியா போயாண்டா பூர்ண போயா அம்மா போயா, போயா. நான் அப்படித்தான் உன் மரியாதையா விட்டுட்டேன். சரி வா ஏய், போயா வேற பேச்சு போயா. வா. போயா நீ பேசமானா போயா நீ என் மரியாதை கொடுத்தா அதோட பூரியா நாங்க தனால வெறி குடிச்சு போய் உட்காந்துருக்கோம் வாக்காளி வெளியேறாம வீட்டை விட்டு சரி ஒரு மறுமையை வாட்டான்னு பேசிக்கிருக்கேன் அதோட நிறுத்திக்க போயா